நமஸ்தே வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம February 2025 நடக்கக்கூடிய பிரவீன் உத்ராதோட ஃபஸ்ட் பேப்பரோட இம்பார்ட்டன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் வந்து சந்தர்ப்ப வியாக்கியா. அதில் வந்து உங்களுக்கு 5 கொஷின்ஸ் கேட்டிருக்கா. 5 கொஷின் நீங்கள் எழுதணும். 10 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. திஸ் ஆர் தட் பேட்டர்னில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 வந்து பிராச்சீன் பத்திய சைனிகாலேருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2 வந்து நவீன் பத்திய சைனிகாலேருந்து கேட்டிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து ரஷ்மி ரத்திலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து பிரசங், சந்தர்ப், வியாக்கியா, விசேஷ் அப்படின்ற சைட் ரீடிங்ஸில் அதை நீங்கள் எழுத போகிறீங்க. இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 போயம்ஸ்லேருந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. அண்ட் செகண்ட் ரோம் லெட்டர் வந்து மெமரி தோஹா. ஸோ மெமரி தோஹா வந்து கபீர் கே தோஹேவும் துளசி கே தோஹேலேருந்தும் படிச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட தேர்ட் ரோம் லெட்டர் பார்த்தீங்கன்னா கவி கி காவியகத் விசேஷ்தாயே கா பரிச்சய் அப்படின்னு என்னது, கவிஞரோட ஸ்பெஷாலிட்டிஸ் தான் நம்ம இதில் பார்க்கணும். ஸோ இதில் வந்து 3 போயட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அது யார்? அது துளசிதாஸ், ரஸ்கான், சூர்தாஸ். ஸோ ஒவ்வொரு போயட்டை பற்றியும் நம்ம வந்து 3 பேஜஸ் நம்ம எழுதணும். ஸோ எனி ஒன் நீங்கள் எழுதிக்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கவி பரிச்சைன்னு சொல்லிட்டு அவங்களோட இன்ட்ரடக்ஷன் எழுத போகிறோம். அவங்களோட பர்த் அண்ட் பர்த் பிளேஸ், அதுக்கப்புறம் அவங்களோட ரச்சனைகள் அதெல்லாம் எழுத போகிறோம். அதுக்கப்புறம் அவங்களுடைய மெமரி தோஹாஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க, லோவர் கிளாஸ்லேயும் படிச்சிருப்பீங்க, இந்த இயர்லேயும் படிச்சிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் எழுதி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ ஆல் டுகெதர் ஒரு போயட்டை பற்றி நம்ம 3 பேஜஸ் எழுதணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து 15 மார்க்ஸ் கேரி அவுட் ஆகும். ஸோ நம்மளோட 4th ரோம் லெட்டர் பார்த்தீங்கன்னா ரஷ்மி ரத்தி. ஸோ அந்த ரஷ்மி ரத்தியோட பிக் கேரக்டர்ஸ் தான் 4th ரோமன் லெட்டர். ஸோ பிக் கேரக்டர்ஸில் வந்து துரியோதனன், அர்ஜுனன், கிருஷ்ணன், அதை 3 நீங்கள் படிச்சுக்கணும். அண்ட் ரஷ்மி ரத்தியோட கதாவஸ்துவோட சன்ஷிப்த் ரூப்தும் நீங்கள் படிச்சுக்கணும். ஓகே. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம அந்த இன்ட்ரடக்ஷனில் வந்து அந்த பிக் கேரக்டர்ஸ்க்கு அந்த போயட் பற்றி முதல்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எழுதணும். ஸோ 15 மார்க் அப்படிங்கிறதுனால இதையும் நீங்கள் 3 பேஜஸ் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு டாக்டர் ராம்தாரி சின்ஹா தினகர்ஜியை பற்றி எழுதிட்டு தனித்தனியாக அந்த கேரக்டரோட குவாலிட்டிஸ், அவங்க நேச்சர், அவங்க பிஹேவியர், என்ன ஸ்பெஷல் திங்ஸ் அவங்கக்கிட்ட இருந்ததோ அதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணி எழுதணும். அண்ட் உங்களோட 5th ரோம் லெட்டர் பார்த்தீங்கன்னா கவி கி காவியகத் விசேஷ்தாயே, தட் மீன்ஸ் போயட்ஸ் அகெயின். ஸோ இந்த போயட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 போயட்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டில் இருக்குது. மைத்லி சரண் குப்துஜி, அயோத்தியா சிங் உபாத்யாய் ஹரியாவுத், சூரியகாந்த் திரிபாட்டி நிராலா, மகாதேவி வர்மா, ஜெய்சங்கர் பிரசாத். ஸோ இந்த 5 போயட்ஸை பற்றி நம்ம படிச்சுக்கணும். ஸோ இதுலேயும் நம்ம வந்து 3 பேஜஸ் நம்ம எழுதணும். அண்ட் நம்மளோட 6th ரோம் லெட்டர் பார்த்தீங்கன்னா போயம் எஸ்ஸே சாராம்ஷ் தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ அது வந்து 5 இருக்குது. 5 போயம்ஸு என்னென்னா கர்மவீர், மதுர் மதுர் மேரே தீப் ஜல், 5 ஜன்யா, மாத்ருபூமி, மாடம். ஸோ இந்த போயம் எஸ்ஸேஸ்லாம் நீங்கள் சைட் ரீடிங்ஸ் போட்டு எழுதணும். இதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னா நம்ம கவி பரிச்சை எழுதிட்டு இதுக்கப்புறமா கவிதா கா சாராம்ஷ் தனியாக எழுதணும். அண்ட் நம்மளோட 7th ரோம் லெட்டர் பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஸ்கெட்ச். அது வந்து ஸ்மால் கேரக்டர். இட் இஸ் ஃப்ரம் ரஷ்மி ரத்தி. அதில் ஸ்மால் கேரக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா குந்தி, யுதிஷ்டர், துரோணர் இதெல்லாம் நீங்கள் எழுதணும். அதுக்கும் நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு அந்த ராம்தாரி சிங் தினகர்ஜியை ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனில் எழுதிட்டு அதுக்கப்புறமா இந்த கேரக்டரை பற்றி நம்ம எழுதணும். தேங்க்யூ.